Welcome students. Today's class 12th Max Chapter 9 Application of Integration. ஸோ நம்ம இன்டகிரேஷன் பற்றி 11th ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்டகிரேஷன் அப்படிங்கிறது டிஃபரன்சியேஷனுடைய ஆன்டி டெரிவேட்டிவ் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா இன்டகிரேஷன், கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் இன்டகிரேஷனில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்சியேஷன் பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சரையை இன்டகிரேட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அதே ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் x³ + 5, சரிங்களா? இதை டெஃபனேஷன் பண்ணுறோம். y = x³ + 5 dy/dx = 3x². ஸோ இப்போ இந்த 3x² இன்டகரில் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x³ கிடைக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். 3x² இன்டகரல் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x⁻n இன்டகரில் x⁻n+1/n+1ங்களா? அப்போ 3 × x⁻3 2 + 1 3/3 கேன்சல் பண்ணால் x³ ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இன்டர்வல் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம 5ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ அதே ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம 11th படித்தது தான். ஸோ கேபிட்டல் f(x) இஸ் ஃபவுண்ட் பை சச் தட் d/dx of f(x) = small f(x). Then capital f(x) is called antiderivative of small f(x). ஸோ ஸ்மால் f(x) அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்தோம்னா அதனுடைய ஆன்டி டெரிவேட்டிவ் தான் உங்களுக்கு என்ன வருதுன்னா கேபிட்டல் f(x). அதுதான் உங்களுக்கு இன்டகிரேஷனாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே 11th படித்தோம். ஒரு இன்டெஃபினைட் இன்டர்வலுக்கு இப்போ டெஃபினைட் நம்மளுக்கு அந்த லிமிட் கொடுத்துருந்தா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு 11th படித்த ஃபார்முலாவில் கொஞ்சம் ரீகால் பண்ணியிருக்காங்க. x⁻n இன்டர்வல் பண்ணால் x⁻n+1/n+1ங்களா? அப்போ இந்த ப்ராக்கெட் டைம் என்ன இருந்தாலும் பவர் n+1/n+1 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பார்த்தீங்கன்னா 1/a கிடைக்கும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 1/a 1/x இன்டர்வல் பண்ணால் log of x வரிஸ் log x டெஃபனேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சது 1/xங்களா? அப்போ 1/x இன்டர்வல் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா log x. இதான் 11th படித்த ஃபார்முலா தான். இதே மாதிரியே e⁻ax sin x cos tan cot secant cosecant இது எல்லாத்துக்குமே ஆனால் இந்த சொல்யூஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினைட் இன்டெகிரல் இஸ் த லிமிட் ஆஃப் த சம். நம்மளுக்கு அந்த பவுண்டட் இந்த இன்டர்வலுடைய பவுண்டட் வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தெரியல நம்ம என்ன பண்ணலாம்னா த ரீமன் இன்டர்வல் எப்படி பாருங்கள். கன்சிடர் எ ரியல் வேல்யூடு பவுண்டட் ஃபங்க்ஷன் f(x) இஸ் டிஃபைன்ட் பை த க்ளோஸ்டு இன்டர்வல் a, b. ஒரு பர்டிகுலர் இன்டர்வலுக்குள்ள உங்களுக்கு என்ன வரும்னா அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரியல் ஃபங்க்ஷனு. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா if f(x) may not be positive or negative of f(a, b), see the diagram பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா n சப் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இப்போ ஏக்கும் b, ஏங்கிறது ஒன்று இன்டர்வல், பிங்கிறது ஒன்று. இது இனிஷியல் வேல்யூ x0 ஃபைனல் வேல்யூ xன்னு. இதுக்கு நடுவில் நம்மளுக்கு n சப் இன்டர்வல் 1ஆக இருந்தால் 1 வேல்யூ 2ஆக இருந்தால் 2, அப்போ x1 x2 up to etc xn n சப் இன்டர்வலாக பிரிக்கலாம். அதில் வரக்கூடிய கவு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடும் போகலாம், நெகட்டிவ் சைடும் போகலாம். அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா as well as பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இந்த கவு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடாகவும் இருந்திருக்கலாம், நெகட்டிவ் சைடாக இருந்தாங்கன்னா எத்தனை சப் இன்டர்வலாக பிரிக்கிறங்கிறது தான் உங்களுக்கு அது n சப் இன்டர்வலு. ஸோ அதில் இன்சைட் வேல்யூ ஃபஸ்ட் இன்டர்வோடைய லோ பாயிண்ட் இருக்குங்களா அது x0, ஹை பாயிண்ட் இருக்குங்களா அது xன்னு. அந்த x0ங்கிறது ஏக்கு ஈக்குவலு, xங்கிறது பிக்கு ஈக்குவலு. ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ரீமான் சம் தட் இஸ் அந்த ரீமானுடைய லெஃப்ட் ரைட் இன்டர்னுடைய ரூல் பார்க்கணும். தட் இஸ் லெஃப்ட் எண்ட் ஆஃப் ரூலு, அதே மாதிரி ரைட் எண்ட் ஆஃப் ரூலு. இந்த சேம் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டு இந்த 3 யூஸ் பண்ணிவிட்டு இந்த எஸ்இஸ் போடலாம். இப்போ சம் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரீமான் இன்டகரல் இருக்குது. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 11th ஃபார்முலாலாம் இருக்குது. அதெல்லாமே செகண்ட் தேர்ட் எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அங்கே அந்த ஃபார்முலா நான் பேசிக் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தேவையான அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், அதே மாதிரி மிட் பாயிண்ட் ரூல், இந்த 3யும் பார்க்கலாம். ஸோ ரீமான் இன்டர்வல் ஒரு பவுண்டட் ஒரு இன்டர்வலுக்குள்ளே தான் வரும். அது ஏங்கிறது பி அண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இன்டர்வல். அதனுடைய என் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா? அப்போ a, b இதனுடைய வேல்யூ x0 xn. ஸோ பாக்கியில் x1 x2 அப்படின்னு சொல்லிட்டு n சப் இன்டர்வலாக பிரிக்கலாம். ஸோ அப்படி n சப் இன்டர்வலாக பிரிக்கையில் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு எப்படி போடுறது பாருங்கள். இன்டர்வல் a to b f(x) ds லெஃப்ட் ஹேண்டுனா லெஃப்ட்லேருந்து பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா n சப் இன்டர்வல் போனால் இது 1 2 3 4 5 up to etc. இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா n தட் இஸ் பார்க்கையில் இது ஃபஸ்ட் இன்டர்வல், செகண்ட் இன்டர்வல், தேர்ட் இன்டர்வல் up to etc. இது nth இன்டர்வல் 1 2 3 up to etc. n இன்டர்வலாக இருக்கும். இந்த n இன்டர்வலுடைய லெஃப்ட் வேல்யூ யூஸ் பண்ணி போகணும். அப்போ இங்கே x0 இதோட லெஃப்ட் வேல்யூ x1 x2 up to etc. லாஸ்ட்டில் xn-1.
அப்போ f of x0 x1 x2 up to etc xn minus 1 into del x. del xங்கிறது b minus a divided by that is ஒவ்வொரு இன்டர்வலும் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்தில் பிரிச்சிருப்போம் அப்படிங்கிறது தான். ஒரு 1 யூனிட்டை வச்சு பிரிச்சிருக்கலாம், 2 யூனிட்டை வச்சு பிரிக்கலாம், அதுதான் del x. அது ஹச்னு சொல்லுவாங்க. del x equal to b minus டெக்ஸ்ட் புக்கில் ஹச்னோட யூஸ் பண்ணுவாங்க, b minus a divided by n. nங்கிறது நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல், bங்கிறது n பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல், ஏங்கிறது இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வல். கரெக்டுங்களா? ஸோ இதே மாதிரியே தான் ரைட் இன்டர்வல் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா இந்த இன்டர்வலுடைய ரைட் ஹேண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை பார்க்கணும். அப்போ ரைட் ஹேண்டுடைய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x1 x2 x3 அப் டு எக்ஸட்ரா xn. ஸோ அப்போ இதில் x1ல் ஸ்டார்ட் ஆகிட்டு xnல ஃபினிஷ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்த்தீங்கன்னா x0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு xn மைனஸ் 1 வரைக்கும் வரும். இன்ட்டு del x அப்படிங்கிறது அந்த இன்டர்வலுடைய லென்த்து. ஸோ நம்ம கொஸ்டினே கொடுத்துருந்தா பார்த்தாவே தெரிஞ்சிடும். அப்படிலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். del x ஈக்குவல் b மைனஸ் a டிவைட் பை nங்கிறது ஒவ்வொரு இன்டர்வலுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கறதுனா உங்களுக்கு அது கிடச்சிரும். மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இன்டர்வலுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இன்டர்வலுடைய மிட் பாயிண்ட் x0 ப்ளஸ் x1 பை 2ங்களா, ரெண்டே ஆட் பண்ணி ரெண்டாவது வெயிட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மிட் பாயிண்ட் கிடச்சிருங்களா. அதே மாதிரி x1 ப்ளஸ் x2 பை 2, x2 ப்ளஸ் x3 பை 2, லாஸ்ட் அப்படியே எக்ஸட்ரா xn மைனஸ் 1 இன்ட்டு xn ப்ளஸ் ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் கிடச்சிரும். f of x0 ப்ளஸ் x1 பை 2, x1 ப்ளஸ் x2 பை 2, f of xn மைனஸ் 1 ப்ளஸ் xn பை 2 இன்ட்டு del s. del sங்கிறது b மைனஸ் c டிவைட் பை n. இப்போ இதை 3 யூஸ் பண்ணி தான் எக்ஸைஸ் 9.1 இருக்கும். ஃபைண்ட் an approximate value of integral 1 to 1.5 x into dx by applying the left hand rule. left hand rule apply பண்ணிட்டு இந்த பர்சன் பிரிக்கணும். 1.1 1.2 1.3 1.4 1.5. ஸோ நம்மளுக்கு அந்த del sங்கிறது இதுதாங்க. ஒரு இன்டர்வலுக்கு அடுத்த இன்டர்வலுக்கு லென்த் எவ்வளோங்க, 0.1 ஆட் பண்ணால் கிடச்சுங்களா. 1.1ஓட 0.1 ஆட் பண்ணால் 1.2, அதோட 0.1 ஆட் பண்ணால் 1.3 1.4 1.5. அந்த மாதிரி 5 இன்டர்வலாக ஸ்பிட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் இது கொஸ்டின் பார்த்தாலே தெரிஞ்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சாலும் அதே தான் வரும், b மைனஸ் a டிவைட் பை n. பிங்கிறது தட் இஸ் இன்சினுடைய 1லேருந்து 1.5 வரைக்கும் வரும். நம்மளுக்கு ஃபிட் பண்ணக்கூடிய இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1.1 1.2 3 4 1.5. ஸோ இப்போ del x equal b minus a divided by n 1.5 minus 1 divided by nங்கிறது டோட்டலாக 5 இன்டர்வல் 1 2 3 4 5 இன்டர்வலாக பிரிக்கிறோம். 1 2 3 4 5. அந்த 5ஆல் டிவைட் பண்ணியில் 0.5 by 5 equal 0.1. அப்போ ஒவ்வொரு இன்டர்வலுடைய லென்த் உங்களுக்கு என்ன வரும்னா 0.1 யூனிட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி ஃபார்முலா போடணும். இன்டர்வல் a to b f of x அப்படிங்கிறது x0 x1 வரைக்கும் x0லேருந்து xn மைனஸ் 1 வரைக்கும் பார்க்கணுங்களா. அப்போ x0லேருந்து எது வரைக்கும் வரும்னா இங்கே x4 வரைக்கும் வரும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா உங்களோட டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா f இன்டர்வல் 1 to 1.5 நம்மளுக்கு f of xங்கிறது x into ds இருக்குது. அப்போ f of 1 f of 1.1 1.2 up to etc நம்மளுக்கு என்ன f of 1.4 வரைக்கும் வரும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு x0லேருந்து x4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போதும். அப்போ x0உடைய வேல்யூ 1 1.1 1.2 1.3 1.4. உங்களுக்கு வேணும் இந்த இடத்துல ஃபார்முலா எழுதியோட இப்படி எழுதிக்கலாம். நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா f of x0 x1 up to etc f of x4 வரைக்கும் மட்டும் தான் வரும் into dx. f of 1னா 1, x1உடைய வேல்யூ பார்க்கணும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1.1. அதே மாதிரி x2உடைய வேல்யூ பார்க்கல 1.2 1.3 1.4. அந்த வேல்யூ தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. 1.1 1.1 1.2 1.3 1.4 into del x. ஸோ f of x நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குங்களா. f of x என்னதுன்னா x. இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் x. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 இருந்தால் 1 1.1 1.2 1.3 1.4 into 0.1. இது எல்லாமே நம்மளுக்கு ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். அப்போ 6 into 0.1 பார்த்தீங்கன்னா 0.6. இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே இதுதான் பிரிக்கணும். பட் ஆனால் உங்களுக்கு என்னென்னா ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி போடணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா nங்கிறது 5 தான், 1 2 3 4 5 தான். நெக்ஸ்ட்டு பார்க்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்சி வேல்யூ 1 n பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5. அப்போ b மைனஸ் a டிவைட் பை 1 பார்த்தீங்கன்னா 0.5 by 1 equal to 0.1. இப்போ ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா ரைட் ஹேண்ட்லேருந்து 5 வேல்யூ பார்க்கணும். அப்போ பாக்கியில் 1 2 3 4 5. அப்போ 1.1லேருந்து 1.5 வரைக்கும் பார்க்கணும். அப்போ f of x1லேருந்து x5 வரைக்கும் வரும். அப்போ f of 1.1 f of 1.2 1.3 f of 1.4 1.5 into del x. ஸோ இப்போ பார்க்கையில் நம்மளுக்கு f of x அப்படின்னா x ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்களா. ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டில் f of 1.1 1.1 the whole square 1.2 the whole square 1.3 the whole square 1.4 the whole square 1.5 the whole square இதோட வேல்யூ 0.1.
1.1 the whole square பார்க்கல 1.121 கிடைக்கும். இது 1.44 கிடைச்சிடும். 1.69 1.96 2.25 இதெல்லாமே ஆட் பண்ண அப்படின்னா 8.55 கிடைக்கும். இன்ட்டு 0.1 மல்டிபிள் பண்ணிட உங்களுக்கு 0.855 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்க்கல find the approximate value of integral 0 to 1 to 1.5 2 minus x into dx. the same அதே தான். ஸோ இதோட கிராக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய இன்டர்வலுடைய லென்த்து 1 தான் கொடுத்து 0.18 தான். பட் ஆனால் 3 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் ரூல், அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அடுத்து மிட் பாயிண்ட் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் மாறுது. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் போட்டோம், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம். இங்கே என்ன இருக்குன்னா 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அது மாதிரி பார்க்கணும். அப்போ b மைனஸ் ஏ டிவைட் பை என்னங்களா, அப்போ 1.5 மைனஸ் 1 டிவைட் பை n போடையில் 5 போடையில் 0.1 தான். அப்போ இங்கே 0.1 தான் உங்களுக்கு ஒவ்வொரு லென்த்தும் கிடச்சிருக்கும். ஸோ இதில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறேன். மிட் பாயிண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் x0 + x1/2 x1 + x2/2 அப் டு x லாஸ்ட் ஜென்ரல் ஃபார்முலா. நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 + 1.1/2 செகண்ட் 1.1 + 1.2/2 1.2 + 1.3/2 1.3 + 1.4/2 1.4 + 1.5/2 into del x. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணால் 1.05 கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 1.15. இதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 1.25 1.35 1.45 இதனுடைய வேல்யூ 0.1. ஸோ நம்மளுக்கு f of x அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ 2 மைனஸ் எஸ் 2 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படி எழுதிக்கணும். அப்போ 2 மைனஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறது 1.05 2 மைனஸ் 1.15 2 மைனஸ் 1.25 2 minus 1.35 2 minus 1.45. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0.95 இதை பார்க்கிறது 0.85 0.75 0.65 0.55 எல்லாமே ஆட் பண்ண 3.75 கிடைக்கும். இன்ட்டு 0.1 மல்டிபிள் பண்ணியில் 0.375 கிடைச்சிடும். 37 மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு மாடல் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, ரைட் ஹேண்ட் ரூலு, அதே மாதிரி மிட் பாயிண்ட் ரூல். இதில் டெல்எஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்பில் பண்ணக்கூடிய அந்த இன்டர்னுடைய லென்த்து. அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா b மைனஸ் ஏ டிவைட் பை n. தட் இஸ் ஒவ்வொரு இன்டர்வலும் ஒரு சேம் ஈக்குவல் பாரில் பிரிக்கணும். அதே மாதிரி பார்க்கல a அண்ட் பிங்கிறது என் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வலு. மிட் பாயிண்ட் அப்படின்னா அந்த இன்டர்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மட்டும் லெஃப்ட் லிமிட் மட்டும் வச்சு பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட்டை மட்டும் யூஸ் பண்ணி போட்டால் ரைட் ஹேண்ட் ரூல் போத்துமே எடுத்து மிட் பாயிண்ட் எடுத்துனா மிட் பாயிண்ட். இது யூஸ் பண்ணி போட்டால் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். அடுத்தது limit formula of evaluate integral a to b f of x into dx. அப்போ integral a to b f of x into dxங்கிறது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா limit n tends to infinity b minus a divided by n summation r equal to 1 to n f of a plus r into b minus a divided by n. நம்மளுக்கு b minus a divided by n டெரிவேஷன் தெரியுங்களா. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா படிச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். integral a to b f of x into dx equal to limit n tends to infinity del x into summation r equal to 1 to n f of a plus r into del x. del x பாருங்கள் del x a plus r into del x. இதுக்கு பதிலாக del x அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வேறு del x equal to b minus a divided by n. ஸோ இப்போ exercise 9.2ல evaluate the integral of the limit of the sum யூஸ் பண்ணி போடணும். ஸோ இப்போ பார்க்குற integral 0 to 1 5x plus 4 into dx. ஸோ இதுக்கான ஃபார்முலா ஏங்கிறது லோயர் லிமிட்டு, பிங்கிறது அப்பர் லிமிட்டுங்களா. அப்போ a0 b1 f ஆஃப் இன்டகரல் a to b f ஆஃப் x into dx. அப்போ ஏங்கிற பிளேஸில் 0 பிங்கிற பிளேஸில் 1 f ஆஃப் xங்கிற பிளேஸில் 5x plus 4. தட் இஸ் இதனுடைய மீனிங் 5 into bracket 10 plus 4. ஸோ f ஆஃப் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது எக்ஸு, அந்த எக்ஸு தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ f of x அப்படிங்கிறது 5 into இந்த ப்ராக்கெட் டைம் அப்படியே எழுதிக்கணும் ப்ளஸ் 4. ஸோ அடுத்து பார்க்கிறது del sங்கிறது b minus a divided by n. அப்போ 1 minus 0 equal to 1 by n. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் தெரியும். இந்த ஃபார்முலாவில் எப்படி இதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். f of a plus r into del x அதை ஃபைன் பண்ணி நம்ம ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ f of a plus r into del xங்கிறது ஏனுடைய வேல்யூ 0ங்கிற அப்போ 0 plus r into del xனுடைய வேல்யூ 1 by n. இப்போ பார்த்தீங்கன்னா f of r by n கிடைக்கும். ஏற்கனவே சொன்னால் f of x இந்த ப்ராக்கெட் டைம் ஃபுல்லாக x மாதிரி வச்சுட்டிங்கன்னா 5 into ப்ராக்கெட் டைம் ப்ளஸ் 4ங்களா. அப்போ இந்த இடத்துல இதை கம்பேர் பண்ணிடு உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா
5 into bracket timeங்கிறது r by n plus 4 f of sங்கிறது 5s plus 4 நாட f of r by n 5 into r by n plus 4 இப்போ ஃபார்ம் எடுத்துக்கிறேன் a to b f of x into dx equal to limit n tends to infinity del x into summation r equal to 1 to n f of a plus r into del x. ஸோ இப்போ பார்க்கிறேன் நம்ம கொசின் ரீப்ளேஸ் பண்ணிக்கு 0 to 1 f of x 5s plus 4 into dx equal del s உடைய வேல்யூ 1 by n summation இந்த f உடைய bracket டைம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம் 5 plus r by n plus 4 அப்போ டேரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் 1 by n into 5 plus r by n plus 4. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கல இந்த சம்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 2க்குமே காமனாக இருக்குது அது இன்னரில் கொண்டு போய்க்கலாம் 1 by n மட்டும் அவுட்டில் வச்சுடுங்க சம்மேஷன் போடல சம்மேஷன் 5r டிவைட் பை n சம்மேஷன் r ஈக்குவல் டு 1 to n 4 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்க்கல இதில் நம்மளுக்கு 6 தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் 6 தவிர மீது எது இருந்தாலும் கான்ஸ்டன்ட் அப்போ 5 by n அவுட்டர் எடுத்துகிட்டு அப்படின்னா சம்மேஷன் r ஈக்குவல் 1 to n நம்மளுக்கு ரெமைனிங் என்ன இருக்குன்னா 6 மட்டும்தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 அவுட்டர் எடுத்துனா ரெமைனிங் என்ன இருக்குன்னா 1 மட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல சம்மேஷன் ஆறுக்கு அதில் 1லேருந்து n வரைக்கும் போகணும் அப்படி போடையில் 5 by n அப்படியே இருக்கும் 1 + 2 + 3 + up to etc n 4 அப்படியே இருக்குது சம்மேஷன் அங்கே வந்து ஆறே இல்லை அப்போ n டைம்ஸ் யூஸ் பண்ணணும் 1 + 1 + 1 பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் வரும் 1 2 டைம் ஆட் பண்ணால் 2 கிடைக்கும் 3 டைம் ஆட் பண்ணால் 3 கிடைக்கும் அப்போ n டைம் ஆட் பண்ணால் n கிடைச்சிரும் 1 add by n times அப்போ n வந்தனால 4 into n பார்த்தீங்கன்னா 4n கிடச்சிடும் இந்த 5 by n அப்படியே இருக்குது 1 + 2 + 3 up to etc n உடைய ஃபார்மை நம்ம படிச்சிருக்கிறோம் n into n + 1 by 2. ஸோ இதுக்கப்புறம் பாக்கி இருந்தால் இந்த அவுட் டினாமினேட் n வரல இங்கே n இருக்குது இங்கே n இருக்குன்னு அதை காமனாக அவுட்டர் எடுத்துகிட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 5 into n + 1 by டினாமினேட்டர் 2n இங்கே 4 மட்டும் இருக்கும் இந்த n கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னா இது இன்னரில் மல்டிபிள் பண்ணிடுங்க 5n + 5 divided by 2n + 4 ஒவ்வொரு டைமும் டிவைட் பண்ணையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5 by 2 5 by 2n. இப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணுங்க அப்புறம் n இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா 1 by infinity 0 ஆயிரும் அப்போ இது 0 5 by 2 + 4 மட்டும்தான் இருக்கும் 5 by 2 + 4 பார்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 13 by 2 நீங்கள் இதை யூஸ் பண்ணி தான் போடணும் வேணால் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் வெரிஃபை பண்ணது அப்படின்னா நம்மளுக்கு 5 அப்படியே வச்சுக்கலாம் x இன்டர்வல் பண்ணால் கிடைக்குங்க x² by 2 4 கான்ஸ்டன்ட் இன்டர்வல் பண்ணால் 4x கரெக்டுங்களா 1 இன்டர்வல் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 அப்போ 1 இன்டர்வல் பண்ண x 4x இன்டர்வல் பண்ண என்ன கிடைக்குன்னா தட் இஸ் 4 இன்டர்வல் பண்ண 4x 5 into x இன்டர்வல் பண்ணது x² by 2 அப்போ பாக்கியில் இந்த லிமிட் நம்மளுக்கு 0 1 இருக்குங்களா அப்போ 0 1 ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணணும் இது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்பர் லிமிட் யூஸ் பண்ணது எக்ஸுங்கிற இடத்துல 1 போடையில் 5 by 2 + 4 மைனஸ் எக்ஸுக்கு ஒரு 0 போடையில் 0 கிடைக்கும் அப்போ 13 by 2 இதில் போட்டால் நம்ம மார்க் கிடைக்காது இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆன்சர் ஏன்னா நம்மளுக்கு லிமிட் சம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். ஸோ ஃபார்முலா பார்க்குற மட்டும் ஃபார்முலா மட்டும் கிளியர் ஞாபகம் போதும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த a to b f of s into dx equal to limit n tends to infinity del x summation r equal to 1 to n f of a plus இங்கே r del s நான் வச்சு எழுதிக்கலாம் r into del x. ஸோ அந்த ஃபார்முலா மேலே வச்சுட்டு ப்ராக்கெட் டைம் ஃபைன் பண்ணி உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ இதிலே செகண்ட் சம் பாருங்கள் இன்டகரல் 1 to 2 4x² - 1 into dx அப்போ இதில் a இன்டகரல் a to b f of x into dx கூட கம்பேர் பண்ணையில் ஏங்கிற பிளேஸில் 1 இருக்குது பிங்கிற பிளேஸில் 2 இருக்குது f of xங்கிற பிளேஸில் 4x² - 1. ஸோ அவள் பார்க்க உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா del x equal to b minus a divided by nங்களா அப்போ b minus 2 minus 1 equal 1 by n கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 into bracket டைம் ஸ்கொயர் பண்ணிவிட்டு -1 f of xங்கிறது 4 into இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் x அந்த ப்ராக்கெட் அப்படியே ஸ்கொயர் பண்ணணும் அப்போ 4 into x² - 1. ஸோ அப்படி போடையில் f of a plus r into del x ஏனுடைய வேல்யூ 1 plus r into del s உடைய வேல்யூ 1 by n அப்போ f of 1 plus r by n. ஸோ இதை கம்பேர் பண்ணணும் இது கூட கம்பேர் பண்ணையில் தான் உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு என்னென்னா f of x அப்படின்னா 4 into இந்த ப்ராக்கெட்டை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்களா அப்போ 4 into x² - 1 அப்போ இந்த அப்படியே வச்சுக்கலாம் 4 into x² வர 1 plus r by n the whole square -1 இது a plus b the whole square ஃபார்முலா a² plus 2ab plus b² எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 1 plus 2r by n plus r² by n² -1. ஸோ இதுக்கப்புறம் பாக்கி இந்த 4 இன்னரில் கொண்டு போயிடலாம் இன்னரில் கொண்டு போயிட்டீங்கன்னா 4 plus 8r by n plus 4r² by n² -1 4 - 1 பார்த்தீங்கன்னா 3 அப்போ n r² r கான்ஸ்டன்ட் அந்த டைம் எழுதியிருக்கு ஃபார்ம் எழுதினா இந்த a to b f of x into dx equal to limit n tends to infinity del x summation r equal 1 to n f of a plus r into del x
del s வேல்யூ 1/n சம்மேஷன் இதை ஃபுல்லாக நம்ம இங்கே ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 4r² n², 8r/n + 3. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சம்மேஷன் இன்னரில் கொண்டு போகணும். அப்போ r மட்டும்தான் ஃபங்க்ஷன், ஆரை தவிர மீதியெல்லாம் கான்ஸ்டன்ட்னால 4/n² அவுட் லிஸ்ட்டாக, மீதி சம்மேஷன் r = 1 to n r². இதில் 8/n கான்ஸ்டன்ட் அவுட் லிஸ்ட்டாக, மீதி சம்மேஷன் r = 1 to n r. இங்கே 3ங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ சம்மேஷன் r = 1 to n. இங்கே பார்க்கல n² 1² + 2² + 3² up to x² n² னா n × n + 1 × 2n + 1/6 நம்ம படிச்சிருக்கோம் ஃபார்முலா. அப்போ பார்க்கல n × n + 1 × 2n + 1/6. இது பார்க்கல 1 + 2 + 3 up to etc n அப்படின்னா n × n + 1/2. இங்கே 1 + 1 + up to etc n டைம்ஸ்னால n வரும். அப்போ 3n. இங்கே n × n + 1/2. இங்கே n × n + 1 × 2n + 1/6. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்றதுனால இங்கே நியூமரேட்டர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைம்லையும் இந்த n மட்டும் அவுட்டர் எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் 4 × n + 1 2n + 1 6n² கிடச்சிரும். இங்கே பார்க்கல உங்களுக்கு என்னென்னா இந்த n அவுட்டரில் போயதுனால 8 × n + 1/2n, இங்கே 3 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாக்கி உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, 2/3. இதை என்னெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2n² + 3n + 1/6n². இது என்னெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8n + 8/2n/3. இப்போ என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன பண்ணால் 3n² டிவைட் பண்ணிடுங்க. 4n²/3n². அதே மாதிரி 6n/3n², 2/3n². இங்கே 8/2n டிவைட் பண்ணிட்டு 8/2 மட்டும் கிடச்சிடும். இங்கே 8/2n கிடச்சிடும். இங்கே 3 வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா n² கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 4/3 6/3n 2/3n², 8/2 8/2n 3. n இன்ஃபினிட்டி போடையில் இங்கே n இருக்கிற டைமில் 0வாக மாறிடும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4/3 8/2 3. இது காமனாக 6 எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 + 24 + 8 15/6 = 25/3ங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கிற எக்ஸாம்பிள் 9.4. evaluate integral 1 to 4 2x² + 3 × dx as the limit sum. இது யூஸ் பண்ணி தான் போடணும். ஸோ இது பார்க்கல ஏங்கிறது 1, பிங்கிறது 4, f(x)ங்கிறது 2x² + 3, del s-ங்கிறது b - a/n. அப்போ 4 - 1 3/n கிடச்சிரும். f(a + r × del x) a வேல்யூ 1, r del s வேல்யூ 3/n ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு f(x) அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே கிவனாக இருக்குது. 2 × ப்ராக்கெட் டைமை ஸ்கொயர் பண்ணிவிட்டு +3. 2 × ப்ராக்கெட் டைம் அப்படியே ஸ்கொயர் பண்ணணும் +3. அப்போ அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணிவிட 2 × ப்ராக்கெட் டைம் அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிட்டு +3. அந்த ப்ராக்கெட் டைம் தான் உங்களுக்கு எக்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ 2 × ப்ராக்கெட் டைம் த ஹோல் ஸ்கொயர் +3. இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் ஆனால் a² + 2ab + b². அப்போ 1 + 6r/n + 9r² + 3. இதுக்கப்புறம் வேணால் இதே இன்னரில் கொண்டு போய் கூட சிம்பிளை பண்ணி வச்சுக்கலாம். அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்துக்கலாம். ஃபார்மில் எழுதிடுங்க. integral a to b f(x) × dx = limit n tends to infinity del x summation r = 1 to n f(a + r × del x). அப்போ del s வேல்யூ 3/n, a + r வேல்யூ நமக்கு ஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா 3/n அப்படி இருக்கலாம். இது இன்னரில் கொண்டு போய்க்கலாம். இது இன்னரில் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நம்மளுக்கு 2 தட் இஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 18r². தட் இஸ் அப்படியே போட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இது போட்டுக்கு 9 2s are 18r² n². இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணியில் 12r/n 2 + 3 பார்த்தீங்கன்னா 5 டைரெக்டாக போட்டிருக்கு. ஸோ அடுத்து பார்க்கையில் நம்மளுக்கு இந்த சம்மேஷன் இன்னரில் கொண்டு போகணும். அப்போ 18/n², r² தட் இஸ் 1² + 2² up to etc n² னா n × n + 1 × 2n + 1/6 12/n அப்படியே வச்சுக்கலாம். இது rனா 1 + 2 up to etc n n × n + 1/2 5 அப்படியே வச்சுக்கலாம். r இது பாடையில் n டைம்ஸ் பாடையில் 5n கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு இந்த n கேன்சல் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே எல்லாமே n நம்ம அவுட்டர் எடுத்துட்டோம். மீதி n × 2n + n + 1 × 2n + 1/6n². இங்கே பாக்கியில் n + 1/2n, இங்கே 5 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாக்கியில் இதை கேன்சல் பண்ணால் 3 வருது. இது இன்னரில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2n² + 3n + 1/n². இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 6 × n + 1/n. இது பார்த்தீங்கன்னா 5 அப்படியே தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டைமும் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6n² செகண்ட் டைம் கூட பார்க்கையில் 9n/n². தேர்ட் டைம் கூட பார்க்கையில் 3/n². இந்த சேம் இது பார்க்கையில் 6n/n 6/n, இங்கே 5 மட்டும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த n² கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 6 9/n 3/n², 6 6/n 5 கிடச்சிடும். இப்போ லிமிட்டோடைய வேல்யூ போடையில் n வேல்யூ போட உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா n இருக்கிற டைமில் 0 மாறிடும்.
அப்போ இந்த 3 அப்படியே இருக்குது. ரிமைனிங் 6 6 5 இதோட ஆட் பண்ண 17 17 into 3 பார்த்தீங்கன்னா 51. இதோட செகண்ட் எக்ஸைஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸைஸ் பார்க்கலாம். ஸோ தேர்ட் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். ஃபண்டமெண்டல் ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி வரணும், கேபிட்டல் எஃப் ஒரு டைம் டெஃபினேஷன் பண்ணுறது தான் கிடைக்கும். ஸோ இது பார்க்கல செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதை இன்டெக்ரல் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த லிமிட் போடணும். இங்கே லிமிட் பார்த்தீங்கன்னா ஏ, இங்கே பி. இன்டெக்ரல் பண்ணுங்க அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ இன்டெக்ரல் பண்ணக்கூடிய ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அப்பர் லிமிட் யூஸ் பண்ணல எஃப் ஆஃப் பி மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணல எஃப் ஆஃப் ஏ. ஸோ அப்போ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏங்கிறதா உங்களுக்கு ஆன்சர். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் ஏ டு பி. இது இன்டெக்ரல் பண்ணணும். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் ஏ டு பி இருக்கனால ஏ டு பி. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடல எஃப் ஆஃப் பி, லோயர் லிமிட் போடல எஃப் ஆஃப் ஏ. அப்போ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஆன்டி டெரிவேட்டிவ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய ஆன்டி டெரிவேட்டிவ் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் தியரத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த எக்ஸைஸ் போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 11th ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரோமன் மட்டும் இருக்குது. அந்த ரோமன் மட்டும் இந்த கிளாஸில் பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் நம்ம ஆல்ரெடி தெரியும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஒரு டைம் டிஃபரன்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் அப்படிங்கிறது இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இது இன்டெக்ரல் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஆன்சரில் லிமிட் போடணும் ஏ டு பி. அப்போ இது யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இந்த இன்டெக்ரல் பண்ண ஆன்சரில் இந்த பியினுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் மைனஸ் ஏனுடைய வேல்யூ. ஸோ அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட். ஸோ இது நம்ம 11th ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரோமன் போடுவோம். அந்த 11th ஃபார்முலாவில் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் n + 1 டிவைட் பை n + 1. சப்போஸ் 1 பை எக்ஸ் பவர் என்ன மைனஸ் 1 பை n மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ அதே மாதிரி பார்க்கல நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸு. காஸ் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் சைன் எக்ஸு. டேன் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுங்களா. அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணல டேன் எக்ஸு. காட் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணலாம் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணல மைனஸ் காட் எக்ஸு. த சேம் சீக்கண்ட் எக்ஸ் இன்டெக்ரல் டிஃபரன்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சுன்னா சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ். அப்போ சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணல சீக்கன் எக்ஸ். கொசிகன் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணால் மைனஸ் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸு. அப்போ கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஃபரன்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் மைனஸ் கொசிகன் எக்ஸ். டேன் எக்ஸ் அப்போ இன்டெக்ரல் பண்ணால் லாக் சீக்கண்ட் எக்ஸ். காட் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் லாக் சைன் எக்ஸ். லாக் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணால் 1 பை எக்ஸ். அப்போ 1 பை எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணல லாக் எக்ஸ். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது ஆல்ட்ரவேல் எப்படின்னு சொல்லலாம். இன்டெக்ரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குது அப்படின்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர். அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே 1 கிடைச்சு. அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டருங்கிறது எக்ஸு. ஸோ அப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ அதே மாதிரி இன்டெக்ரல் 1 பை ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னா 2 இன்ட்டு ரூட் எக்ஸ். தட் இஸ் இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வரும். அப்படின்னா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் தான் பார்க்கணும். ரூட்டோட சேர்த்து பார்க்கக்கூடாது. அப்போ இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணல 1 அப்படின்னா 2 இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இ பவர் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் இ பவர் எக்ஸ். அப்போ ஏ பவர் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் ஏ பவர் எக்ஸ் டிவைட் பை லாக் ஏ. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணால் பார்த்துங்க. அதே மாதிரி 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா 1 பை ஏ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா 1 பை 2a லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. இதே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டர் வரையில் 1 பை 2a லாக் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஏ ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஏ மைனஸ் எக்ஸ். 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அப்படியே வரும். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அப்படியே வரும். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ 1 பை இன்டெக்ரல் 1 by root of a square minus x square na sin inverse x by a. The root பார்க்க numerator இருக்கல root of x square plus a square x square minus a square a square minus s square na x by 2 into root of x square plus a square by 2 log of x plus இது அப்படியே எழுதிக்கணும். அதே மாதிரி x by 2 into root of x square minus a square minus a square by 2 log of x plus root of x square minus a square plus c. The same third பார்க்க நமக்கு என்ன கிடைக்கும்னா x by 2 into root of a square minus s square plus a square by 2 sin inverse x by a plus c.
இது இல்லாமல் நம்ம 11th என்ன படிச்சிருக்கோம்னா இன்டெக்ரல் e பவர் as cos bs பார்த்துருக்கோம். அப்போ e பவர் as by a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் cos bs plus a cos bs plus b sin bx. இது sin வரையில் a sin bs minus b cos bx. அதேமாதிரி e பவர் x into f of s plus f dash of s. e பவர் x ப்ராக்கெட்டில் ஒன்று டெஃபினேஷன் பண்ணால் இன்னொரு கிடைக்கிது அப்படின்னா e பவர் x into f of x. பெர்னோலி ஃபார்முலாவும் அதே இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸும் படிச்சிருக்கோம். பெர்னோலி ஃபார்முலா u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2. இதே நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் போனால் uv minus integral v du அப்படி யூஸ் பண்ணி போடலாம். ஸோ அதே மாதிரி integral f dash of x into f of x whole power n அப்படின்னா f of x whole power n plus 1 divided by நம்மளுக்கு என்ன ஆகும்னா n plus 1 கிடச்சிடும். integral cosecant x அப்படின்னா log of cosecant x minus cot x, secant x அப்படின்னா log of secant x plus tan x. நம்ம sin inverse xனா 1 by root of 1 minus x பார்த்தோன்னா அப்போ இது இன்டெக்ரல் பண்ணியில் கிடைக்கும், tan inverse x உங்களுக்கு கிடைச்சிடும். இது எல்லாமே நம்ம 11th படித்த ஃபார்முலா தான். ஸோ ஜஸ்ட் அதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எக்ஸைஸ் 9.3ல் ஃபஸ்ட்டு சம் போட்டிருப்பாங்க. எவால்வேட் த ஃபாலோயிங் டெஃபினைட் இன்டெக்ரல். இந்த இன்டெக்ரலுடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ பார்க்கையில் நம்மளுக்கு இந்த லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா அது டெஃபினைட் இன்டெக்ரல், லிமிட் கொடுக்காம இருந்தாங்கன்னா அது இன்டெஃபினைட் இன்டெக்ரல். 11th ஃபுல்லாகவே நம்மளுக்கு இன்டெஃபினைட் இன்டெக்ரல் தான் படிச்சிருப்போம். ஒன்றையில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் இந்த பிஏன்னு இருக்குது இல்லைங்களா, பிஏன்னு இருக்குன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அவ்வளோதான். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் கிடையாது. செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இன்டெக்ரல் 3 to 4 dx divided by x square minus 4 2 square எழுதிக்கலாம். இது எந்த ஃபார்முலா இருக்குன்னா இன்டெக்ரல் dx divided by x square minus a squareங்கிற ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா பார்க்கல 1 by 2a into log of x minus a divided by x plus a. அப்போ 1 by 2a, ஏக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா 2 இருக்குது, log of x minus a, அப்போ x minus 2 divided by x plus 2. ஸோ நம்ம 11th இதோட ஸ்டாப் பண்ணுவோம். ஆனால் இங்கே லிமிட் கொடுத்துருக்கு டெஃபினேட்னால இந்த லிமிட்டை யூஸ் பண்ணணும். லிமிட் யூஸ் பண்ணியில் 3 to 4 கிடைக்குது. லோயர் லிமிட் 3, அப்பர் லிமிட் 4. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ 1 by 4ங்கிறது கான்ஸ்டன்ட் அவுட்டில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னென்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏங்களா, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ இந்த அப்பர் லிமிட்டில் கொண்டு போய் எக்ஸுங்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. லாக் ஆஃப் 4 minus 2 divided by 4 plus 2 மைனஸ் இந்த ஃபார்முலாவில் கூடிய மைனஸ் இந்த மைனஸ் லோயர் லிமிட். இந்த 1 by 4 தான் காமன் அவுட்லேயே வச்சாச்சு. லோயர் லிமிட் யூஸ் பண்ணியில் என்ன கிடைக்குன்னா 3 minus 2 divided by 3 plus 2. இதை சிம்பிளை பண்ணியில் லாக் ஆஃப் 2 by 6ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் 1 by 5. இதை சிம்பிளை இன்னும் ஃபர்தராக சிம்பிளை பண்ணோன்னா லாக் 1 by 3 மைனஸ் லாக் 1 by 5. லாக் ஏ பை பி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி. இப்போ இது லாக் ஏ மைனஸ் லாக் பி ஃபார்முலா இருக்குது. அப்போ லாக் ஏ பை பி இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 5 by 3. அப்போ 1 by 4 into லாக் ஆஃப் 5 by 3 தான் இதுக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் இன்டெக்ரல் -1 to +1 dx by x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5. ஸோ இது என்ன பண்ணோன்னா இதை ஃபஸ்ட் நம்ம சிம்பிளை பண்ணி போட்டுக்கலாம். x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 x ஸ்கொயர் தட் இஸ் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் பர்பட் ஸ்கொயரை மாற்றணும். அப்போ கீழே x ஸ்கொயர் ப்ளஸ் 2x, இதில் ஹாஃப் தான் உங்களுக்கு b ஸ்கொயராக இருக்குது. அப்போ 2ல் ஹாஃப் 1, ஒரு 1 ஸ்கொயர் ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா x ப்ளஸ் 2s ப்ளஸ் 1 பார்த்தீங்கன்னா x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 5. இந்த ஸ்டெப் எழுதாமல் டைரெக்டாக எழுத ட்ரை பண்ணணும். x ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் இதில் ஹாஃப் 1, அப்போ x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த b ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா அது 1ன்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் 5. அப்போ 5 மைனஸ் 4 பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இந்த டினாமினேட்டர் மட்டும் x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4, இந்த 4 நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா இன்டெக்ரல் x ஸ்கொயர் பை இன்டெக்ரல் dx டிவைட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயருடைய ஃபார்முலா பார்க்கல 1 by a tan inverse x by a ப்ளஸ் c. அப்போ இங்கே ஏங்கிற இடத்துல 2 இருக்குது, எக்ஸுங்கிற இடத்துல x ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ 1 by a, ஏக்கு பதில் 2 போடையில் 1 by 2 அவுட்டர் வச்சுக்கலாம். tan inverse x by a, x by a எக்ஸுக்கு பதில் x ப்ளஸ் 1 டிவைட் பை ஏக்கு பதில் 2, அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் பார்க்கல மைனஸ் 1 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கல 1 by 2 இன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் யூஸ் பண்ணியில் 1 + 1 பார்த்திங்கன்னா 2 by 2 மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணியில் -1 + 1 பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். tan இன்வர்ஸ் 1, tan எத்தனை டிகிரி 1 45 டிகிரிங்களா, π/4, tan 0 0. அப்போ இதை மல்டிபிள் பண்ணியில் π/8ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் இன்டெக்ரல் 0 to 1 நம்ம ரூட் ஆஃப் 1 - x டிவைட் பை 1 + x into dx.
ஸோ பார்க்கையில் இன்டர்வல் 0 to 1 இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கலாம். அப்போ 1 ப்ளஸ் எக்ஸோட கான்ஜுகேட் பார்க்கையில் 1 மைனஸ் எக்ஸ் ஆகுங்களா. அப்போ 1 மைனஸ் எக்ஸாக மல்டிபிள் பண்ணிட்டு வெயிட் பண்ணிடுங்க. மேலே பார்க்கையில் 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்துன்னா 1 மைனஸ் எக்ஸ் கிடச்சிரும். டினாமினேட்டரை பார்க்கையில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிரும். இப்போ இது செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸ்ன்றதுன்னா ஏ பை எக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ்னு எழுத முடியுங்களா. ஸோ அதே மாதிரி பார்க்கையில் 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு செப்பரேட்டாக பிரிச்சுக்க முடியும். நம்ம இது 11th ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். இன்டகரல் எஃப் மைனஸ் ஜி இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னா இன்டகரல் எஃப் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இன்டகரல் ஜி இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு ஸ்பிட் பண்ண முடியும். அப்படி ஸ்பிட் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி 2 கிடச்சிடும். இதுக்கப்புறம் பார்க்கையில் சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணியில் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டர்வலில் பண்ணியில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருது. ஸோ பார்க்கையில் இந்த இடத்துல பார்க்கையில் இந்த டைம் உங்களுக்கு ஈஸியாக போட்டுக்கலாம். இது இன்டர்வலில் பண்ணியில் உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் லிமிட் பார்க்கையில் 0 to 1 இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல எந்த ஃபார்முலா வருதுன்னா இந்த ஃபார்முலா பாருங்கள். Integral f dash of s divided by root of f of x equal 2 into root of f of x. That is ரூட்டுக்குள் இருக்கிற டெஃபினேஷன் பண்ணிட்டு நியூமரேட்டர் கிடைக்குதான்னு பாருங்களேன். ரூட்டுக்குள் இருக்கிற டெஃபினேஷன் பண்ணோம். 1 டெஃபினேஷன் பண்ணியில் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணால் 2x மைனஸ் 2x வேணும். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ 2 இல்லாதனால ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிடுங்க. அந்த மல்டிபிள் 2 மட்டும் இன்னரில் கொண்டு போயிட்டு டிவைட் 2 அப்படியே அவுட்டர் வச்சுருங்க. 1 by 2 இன்ட்டு இன்டர்வல் 0 to 1 minus 2s divided by root of 1 minus s square. இப்போ பார்க்கையில் ரூட் that is f of x இதை டிஃபரன்ஸ் பண்ண நியூமரேட்டர் கிடையாது. அப்போ 2 into root of f of x இந்த 1 by 2 அப்படியே இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணிங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு 2 into இந்த ரூட்டு இந்த 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ கேன்சல் பண்ணுங்க. அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சைன் இன்வர்ஸ் 1 மைனஸ் சைன் இன்வர்ஸ் 0 இது கேன்சல் ஆகினா ரூட் 1 மைனஸ் 1 மைனஸ் ரூட் 1 மைனஸ் 0 இதெல்லாமே ரூட் 1 ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் 1 எத்தனை டிகிரி 90 டிகிரி சைன் 0 0 இதுவும் 0 இங்கே மைனஸ் 1 அப்போ பை பை 2 மைனஸ் 1ங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுக்கு இது எல்லாமே டிஃபரன்சியேஷன் இந்த இடத்துல இன்டர்வல் பண்ணிடாதீங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு இது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் ரெண்டுமே மிங்கிளாகி வரும். அதனால் 1 டிஃபரன்சியேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0 பட் ஆனால் 1 இன்டகரில் பண்ணால் எக்ஸு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வராமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டலாம். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் இன்டகிரல் 0 to பை பை 2 இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 plus sin s divided by 1 plus cos s into dx. ஸோ நம்மளுக்கு 1 plus cos x ஃபார்முலா தெரியும். 2 cos square x by 2 தெரியும். 1 plus cos theta equal to 2 cos square theta by 2. அப்போ இதையும் நம்ம x by 2க்கு மாற்றணும். அப்போ sin 2x equal to sin s cos sங்கிற இதில் sin s மட்டும் வேணா 2 sin x by 2 cos x by 2. ஸோ இது e power s 1 அப்படியே இருக்கும். இதுக்கிற 2 sin x by 2 cos x by 2 1 plus cos x equal to 2 cos square x by 2 ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா 11th படிச்சிருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி தான் a ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸ் அப்படின்னா a பை எக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸுங்கிற மாதிரி 1 டிவைட் பை இந்த டைம் அதே மாதிரி செகண்ட் டைம் பை இந்த டைம் டிவைட் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக போட்டுக்கலாம். அதே மாதிரி 1 by 2 அப்படியே இருக்கட்டும். 1 by cos theta equal to secant thetaங்க. அப்போ 1 by cos square x by 2னா secant square x by 2 இதில் 2வை கேன்சல் பண்ணிக்கலாம். காசை 1 டைம் கேன்சல் பண்ணிவிட்டு sin by cos என்ன பண்ணிங்கன்னா tan x by 2. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இது f of x இது f dash of x இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா e power x into f of x ஏன்னா டெஃபினேஷன் பண்ணி பாருங்களேன். tan x டெஃபினேஷன் பண்ணால் secant square xங்க. அப்போ secant square x by 2 இன்ட்டு இதை பண்ணையில் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு 1 by 2 வரும். அப்போ 1 by 2 இன்ட்டு secant square x by 2 ஸோ கரெக்டாக கிடைக்குது. அப்போ இதை டெஃபினேஷன் பண்ணி இது வரனால நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். e power x இன்ட்டு f of x அப்போ f of x க்கு tan x by 2 அப்போ e power x இன்ட்டு tan x by 2 லிமிட் பார்க்கணும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0 to பை by 2. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் e power பை by 2 x பை by 2 போட்டிங்கன்னா பை by 4 கிடச்சிரும். மைனஸ் லோயர் லிமிட் e power 0 tan 0 tan 45 டிகிரி பார்த்தீங்கன்னா 1 அப்போ ஆன்சர் பார்க்க உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா e power பை by 2 தான் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் இன்டகிரல் 0 to பை by 2 root cos theta into sin cube theta d theta. இப்போ ஒன்று டெஃபினேஷன் பண்ணி இன்னொன்று கிடைக்குதுங்களா. இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தேடு நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுல எல்லாமே தீட்டாவாக இருக்குது. அப்போ தீட்டாவாக இருந்தால் தான் லிமிட் 0 to பை by 2. இது ஏதாவது வேற ஒரு லெட்டருக்கு மாற்றியில் நம்மளுக்கு இது என்ன பண்ணால் இந்த லிமிட்டையும் மாற்றணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட்டுக்கு ரூட்டுக்குள்ளே வருது இல்லைங்களா அந்த காஸ் தீட்டாவை நான் டீன்னு வச்சுருக்கிறேன்.
இது t, தட் இஸ் இந்த காஸ் தீட்டா, இந்த தீட்டாவை நான் டீக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த லிமிட்டையும் நான் என்ன பண்ணேன் டீக்கு மாற்றணும். t ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ dt பை டி தீட்டா, காஸ் தீட்டா டிஃபரன்ஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ dt ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டான்னு வரும். மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் dt ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம தீட்டாவாக இருக்கிறது தான் 0π/2. இப்போ நான் ஃபங்க்ஷன் எதுக்கு மாற்றினா டீக்கு மாற்றிடனா தீட்டாவாக இருக்கிறதுல கொசின் 0π/2 இருக்குது. இப்போ டீக்கு மாற்றணும். அப்போ தீட்டாங்க இடத்துல 0 போடுங்க. காஸ் 0 1, இது 1ஆக மாறிடும். தீட்டாவுக்கு பதில் π/2, காஸ் 90 பார்த்தீங்கன்னா 0. இப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீக்கு மாற்றணும். அப்போ √t இந்த சைன் ஸ்கொயருக்கு சைன் ஸ்கொயர் டி இன்ட்டு சைன் டி இன்ட்டு டின்னு மாட்டிக்கலாம். இதே மாதிரி இது டீக்கு மாற்றி லிமிட்டு 0 1ஆக மாறிடும், π/2 0 மாறிடும். அப்போ 1 to 0வாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கல இந்த இடத்துல நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு அடிச்சுக்கலாம். இந்த சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவை நம்ம என்ன போட்டுக்கணும் மைனஸ் டிடின்னு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ ஃபங்க்ஷன் எல்லாமே டீக்கு மாறிடும் பாருங்க. இங்கே தீட்டான்றதுனா 0π/2 நம்மளுக்கு இது எல்லாமே டீக்கு மாறிடுச்சு. அப்போ டீன்றதுனா டிடி, இங்கே தீட்டான்றதுனா டி தீட்டா, அப்போ டீன்றதுனா டிடின்னு வரும். இப்போ லிமிட் பார்க்க உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 to 0வாக இருக்குது. இந்த √tனா t⁻1/2 வச்சுக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா t² மைனஸ் டிடி. ஸோ இதுக்கப்புறம் பாக்கியில் நம்மளுக்கு இது இன்னரில் கொண்டு போயிருங்க. இது இன்னரில் கொண்டு மைனஸோடு சேர்த்து கொண்டு போயிருந்தா உனக்கு என்ன கிடைக்குன்னா t⁻1/2 நீங்கள் கிடச்சிரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு t² இன்ட்டு t⁻1/2 a⁻m இன்ட்டு a⁻n ஃபார்மில் a⁻m+n அப்போ 4+1 பாக்கியில் 5/2ன்னு கிடச்சிருது. t⁻5/2 மைனஸ் t⁻1/2 இன்ட்டு டிடின்னு கிடச்சிரும். இப்போ பார்க்கையில் x⁻n ஃபார்முலா பார்க்கையில் x⁻n+1 இந்த x⁻n ஃபார்முலா என்னங்க x⁻n+1/n+1ங்களா. அப்போ t⁻5/2னா 5/2 + 1 கிடைக்கும் 7/2/7/2. அதேமாதிரி t⁻1/2னா 3/2/3/2 கிடச்சிருக்கு. n+1/n+1 லிமிட் பார்க்கையில் 1 0 இருக்குது. இது ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டோம்னா 2/7 இன்ட்டு t⁻7/2 2/3 இன்ட்டு t⁻3/2 லிமிட் பார்க்கையில் 1 to 0. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் யூஸ் பண்ணல டீக்கு யூஸ் பண்ணுவாங்க. 0 0 கிடச்சிடும். மைனஸ் லோயர் லிமிட் டீக்கு 1 போட்டிங்கன்னா 2/7 மைனஸ் 2/3. இதை சிம்பிளி எல்சிஎம் 21 எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -8/21 கிடச்சிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8/21 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th சப்டிவிஷன் இன்டகரல் 0 to 1 1 minus x² divided by 1 plus x² the whole square into dx. ஸோ இது அப்படியே போடுறது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சார் நிறையா கொஸ்டின் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ண தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு 1 + tan square தீட்டானா சீக்கன்ஸ் இது ஒரு சிங்கிள் லெட்டராக மாற்றணும். அப்போ 1 + tan square தீட்டானா சீக்கன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை மாற்றிட முடியுங்களா. அப்போ என்ன பண்ணோன்னா எக்ஸுக்கு பதில் tan t யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ dx/dt dx/dtனா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா tan x டிஃபரன்ஸ் பண்ணிட்டு சீக்கன்ஸ் ஸ்கொயர் tயா. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா dx = secant square t into dtன்னு கிடச்சிருக்கும். dx = secant square t into dtன்னு கிடச்சிரும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோன்னா எக்ஸிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் டீக்கு மாற்றிட்டேன். எக்ஸ் நான் என்ன பண்ணேன் டீக்கு மாற்ற. அப்போ இதுலேருந்து t = tan inverse xன்னு எழுதிக்கிறாங்களா. அப்போ இந்த லிமிட்டையே மாற்றணும். எக்ஸாக இருக்கிறது தான் லிமிட் 0 1. இங்கே ஃபங்க்ஷன் எல்லாமே எக்ஸில் இருந்ததுன்னா இங்கே dx இருக்கும். அப்போ லிமிட்டு எக்ஸுக்கான லிமிட்டு. இந்த ஃபங்க்ஷன் நம்ம டீக்கு மாற்றணும்னா இங்கேயும் டிடிக்கு மாற்றணும், லிமிட்டையும் டீக்கு மாற்றணும். அப்போ டீக்கு மாற்றிட உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நம்மளுக்கு 0 யூஸ் பண்ணணும். 0 யூஸ் பண்ணிடல tan 0 பார்த்தீங்கன்னா 0 1 யூஸ் பண்ணிடல tan எத்தனை டிகிரி 1 பண்ணால் 45 டிகிரி 5/4 கிடச்சிரும். அப்போ 0 to 1 உங்களுக்கு என்ன மாறினா 0 to π/4 மாறிடும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸுக்கு வர tan tங்களா 1 மைனஸ் tan ஸ்கொயர் t இது 1 + tan ஸ்கொயர் t த ஹோல் ஸ்கொயர். இந்த ds யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கன்ட் ஸ்கொயர் t இன்ட்டு dt. சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். சப்ஸ்டியூஷன் மெத்தட் 11th ரெடி போட்டிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மாற்றுறோம். தட் இஸ் இங்கே எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் டீக்கு மாற்றுறோம். அப்போ டீக்கு மாற்றி அந்த லிமிட்டையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் 1 + tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டாங்க. அப்போ சீக்கன்ட் ஸ்கொயர் t த ஹோல் ஸ்கொயர் ஒரு டைம் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் t டிவைட் பை சீக்கன்ட் ஸ்கொயர் t இன்ட்டு டிடின்னு கிடச்சிடும். இதை பார்த்தீங்கன்னா 1/secant square t minus tan square t divided by secant square t into dt வரும். 1/cos theta equal cos thetaங்களா. அப்போ cos square t இந்த tan square t divided by secant square t
டேனை சைன் பை காசுன்னு எடுத்துக்கலாம். சீக்கண்ட 1 பை காஸ். அப்படி டினாமினேட்டர் கேன்சல் ஆனால் சயின்ஸ் கேடி மட்டும் வரும். அப்போ டைரெக்டாக போட்டுக்கலாம் சயின்ஸ் கேடி இன்ட்டு டிடி. இப்போ இதை நம்ம போய் எக்ஸ்போர் என்னென்னு ஃபார்முலா போட்டால் தப்பாயிரும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ் சைன் ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது. அப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மாற்றி ஆகணும். காஸ் 2a ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அப்போ காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டிக்கு வர காஸ் 2t யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்டு டிடி. இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் இன்டர்வல் பண்ணால் கிடைக்குன்னா சைன் எக்ஸ் by இந்த கோஎபிசியன்ட் 1 by a, that is cos ax அப்படின்னா 1 by a இன்டர்வல் cos ax அப்படின்னா 1 by a into sin axன்னு வரும். அப்போ 1 by a க்கு 2 இருந்தால் 1 by 2 into sin 2t. அப்போ இதுக்கப்புறம் என்ன அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணணும். அப்பர் லிமிட் போட உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், பை பை 4. இந்த 1 by 2 அப்படியே அவுட்டில் வச்சுக்கலாம். அப்போ sin 2 பை பை 4 மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணியில் 0. இதை கேன்சல் பண்ணியில் பை பை 2. sin 90 பார்த்தீங்கன்னா 1, sin 0 0. அப்போ 1 by 2 மைனஸ் 0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 by 2. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் எக்ஸைஸ் பொறுத்தவரைக்கும் தட் இஸ் டெஃபினைட் இன்டர். நம்ம 11th படித்தது எல்லாமே இன்டெஃபினைட் இன்டர் படிச்சிருப்போம். இன்டர்னல் மட்டும்தான் இருக்கும். இந்த லிமிட் 0 1 a to b கொடுத்துருக்க மாட்டாங்க. லிமிட் கொடுத்ததுனா டெஃபினைட் இன்டர்னல், லிமிட் கொடுக்கணும் இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ இந்த இன்டெஃபினைட் லிமிட் டெஃபினைட் இன்டர்வல் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம் இன்டர்வல் பண்ணணும். அப்படி இன்டர்வல் பண்ணையில் சப்டிவிஷனில் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். அது 11th நம்மளுக்கு இன்டர்வல் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கலாம், அதை யூஸ் பண்ணி போடுறது மட்டும் தான் இப்போ பார்த்துருக்கு. இதுக்கப்புறம் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணால் செகண்ட் ரோமன் போடணும். ஸோ இதை சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் சைன் டி, தட் இஸ் ஃபங்க்ஷன் எக்ஸல் இருந்ததுன்னா, தட் இஸ் இங்கே எக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஎக்ஸ் தான் இருக்கும். இது எக்ஸுக்கான லிமிட்டு. இந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம டீக்கு மாற்றணும் அப்படின்னா ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணால் லிமிட்டையும் மாற்றணும், இந்த டிஎக்ஸையும் மாற்றணும். அப்போ இந்த டிஎஸ்க்கு வர டிடி போடணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எக்ஸ் எல்லாமே டீக்கு மாற்றணும், இந்த லிமிட்டையும் டீக்கு மாற்றணும். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடக்கூடிய சம் பார்க்கலாம். இதோட இன்றைக்கி இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.